5ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம் வாசிக்கிறவர்களாக இருப்போம். பாருங்க, 18ஆம் வசனம் பாருங்க, டிவியில் போடுங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறதான யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறவராக இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. அவர் தமக்கு பயப்படுகிறவர்களின் விருப்பத்தை செய்து அவர்கள் கூப்பிடுகிறதை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அடுத்தது, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவரை யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்சமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கிறதாக இருப்பதாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தில் நாம் பார்க்கும்போது சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறதான யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறதான யாவருக்கும் தேவன் சமீபமாக இருக்கிறவராக இருக்கிறார். அது கீழே பாருங்க. அவர் தமக்கு பயப்படுகிறவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவர்கள் கூப்பிடுகிற போதும் அவரை தேவன் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அவர் துன்மார்க்கரை அழித்து நீதிமான்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்கிறவர்களாக இருப்போம். இன்றைக்கு தியானத்துக்காக நாம் வாசிப்போம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்தவராக இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தர் கேடகமாக இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தியானிக்கிறதான வசனத்தில் நாம் தியானிக்கிறதான காரியம் என்னது? கர்த்தர் நீதிமான்களுக்கு மெய்ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நீதிமான்களுக்கு மெய்ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். கீழே வாசிக்கும் போது, உத்தமமாய் தேவனுடைய சமூகத்திலே நடக்கிறவர்களுக்கு அவர் என்னவா இருக்கிறார்? கேடயமாக இருக்கிறவராக இருக்கிறார். நாம் வாசித்ததான சங்கீதத்தில் கூட நாம் பார்க்கும்போது தேவனுடைய வசனம் இவ்வாறு சொல்லுகிறதாக இருக்கு. தேவனை பயப்படுகிறதான ஜனங்களை தேவன் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறதான ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். துன்மார்க்கரை தேவன் தண்டிக்கிறவராக இருக்கிறார். தேவனை நம்பியிருக்கிறதான ஜனங்களை, கேமரா அப்படியே விட்டுருங்க, தேவனை நம்பியிருக்கிறதான ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதே வசனத்தை தான் இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம்? தியானிக்கிறதாக இருக்கும். 2:7 வாசிக்கும் போது பார்க்கும்போது, அவர் நீதிமான்களுக்கு மெய் ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்கிறதான ஜனங்களை அவர்களுக்கு கர்த்தர் கேடகமாக இருக்கிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு தன்னுடைய ஜனங்கள் யார் என்று அவர் அறிந்தவராக இருக்கிறார். அவருடைய ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்ணுகிறார்? விசேஷமான பாதுகாப்பை வைக்கிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளை, உலகத்தில் எத்தனையோ ஆபத்துகள் வருகிறதாக இருக்கும். உலகத்தில் எத்தனையோ தீங்குகள் வருகிறதாக இருக்கும். உலகத்திலே எத்தனையோ விரோதங்கள் வருகிறதாக இருக்கும். அநேக நேரம் காணுகிறதான சத்துருக்கள் அநேக பேர் இருப்பாங்க, காணாததான சத்துருக்கள் அநேகமாக இருக்கிறவராக இருப்பாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆதலால் தான் தேவன் சொல்லுகிறார் தன்னுடைய ஜனங்களை தேவன் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே வாசிப்போம். 84ஆம் சங்கீதம், ஒரு நிமிஷம் எல்லாம் எடுத்துட்டோம். 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறவர்களாக விருப்பம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும், இந்த தேவனாகிய கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுகிறவராக இருப்பார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை
வழங்காமல் தேவன் என்ன பண்ணுவதில்லை, ಇರುವುದಿಲ್ಲ. ಕನ್ನಡಲ್ಲ தான் நல்லா போட்டிருக்கோம். ಕನ್ನಡ BSI போடுங்க. ತನ್ನ ಸದ್ಭಕ್ತರಿಗೆ ಆತನು ಶುಭಗಳನ್ನು ಕೊಡದೆ ಇರುವೆನೋ, கொடுக்காம தேவன் இருப்பாரோ? கண்டிப்பாக தன்னுடைய பக்தர்களுக்கு, தன்னை ஆராதிக்கிறதான ஜனங்களுக்கு தேவன் நன்மையை கொடுக்கிறவராக இருப்பார். அதனால் தான் வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறதான மனுஷன் அவன் பாக்கியவான். அவனை மாதிரி அதிர்ஷ்டசாலி உலகத்திலே வேறு யாரும் இல்லை. ஏனென்றால் தேவனே அந்த மனுஷனுக்கு சூரியனாக இருக்கிறார். கர்த்தர் அந்த மனுஷனுக்கு கேடயமாக இருக்கிறவராக இருக்கிறார். தமக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையிலும் தேவன் என்ன பண்ணுவதில்லை, குறைவு வைப்பது இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைங்க பாருங்களேன், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை வசனத்தில் நாம் பார்க்கும்போது மேலிருந்து நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் ஞானத்தை தருகிறவராக இருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வருகிறதாக இருக்கும். அவர் நீதிமான்களுக்கு மெய்ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவன் கேடகமாக இருக்கிறது மாத்திரமல்ல, அதை நாம் தியானிக்க இருக்கிறோம். கேடகமாக இருக்கிறது மாத்திரமல்ல, தன்னுடைய நீதிமான்களுக்கு, தன்னை ஆராதிக்கிறதான ஜனங்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜூன் மாதம் ஆரம்பித்த உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை சேர்க்கிறதாக இருப்பாங்க. நிறைய காலேஜில் அப்போ தான் என்ன பண்ணும், செமஸ்டரு, சில காலேஜுங்களில் செமஸ்டர் அப்போ தான் ஆரம்பிக்கிறதாக. முக்கியமாக உலகத்தில் தேவையான காரியம் என்ன என்று பார்த்தால் எல்லாரும் தேடுறது என்னன்னா ஞானத்தை தான் தேடுறதாக இருக்கிறார்கள். இப்போ கூட கடந்த 2 வருஷம் இல்லைன்னா 1.5 வருஷத்தில் என்ன ட்ரெண்டிங்காக ஓடுதுன்னா, உலகத்தில் பாப்புலர் கல்ச்சரில் என்ன ட்ரெண்டிங்காக ஓடுகிறது என்றால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ. கம்ப்யூட்டரே தானே யோசித்து தானே காரியத்தை செய்கிறதாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல ஏதோ ஒரு சமையல் செய்யணுன்னா நம்ம என்ன பண்ணணும், போயிட்டு கூகுளில் போய் இந்த ஏதோ சமையல் புக்கில் முந்தின காலத்தில் அந்த சமையல் புக்கை பார்த்து உப்பை இவ்வளவு போடவும், இதை இவ்வளோ போடவும், இறைச்சி எவ்வளோ போடவும், கறி எவ்வளோ போடவும், மல்லித்தூள் எவ்வளோ போடவும்னு புக்கை பார்ப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்க, என்ன வந்துச்சு, இந்த யூடியூப்லேயே ஆகட்டும் வேறு வெப்சைட்டில் வந்ததாக இருந்துச்சு. இப்போ வருது என்னென்னா, நம்ம என்ன பண்ணலாம் சொல்ல, என்கிட்ட என்ன இருக்குது, இன்றைக்கி எங்கள் வீட்டில் 1 kg சிக்கன் இருக்குது, இவ்வளோ தனியத்தூள் இருக்குது, இவ்வளோ மல்லித்தூள் இருக்குது, இதை வச்சு ருசியாக தான் செய்ய முடியும்னு நம்ம போட்டால் கம்ப்யூட்டரே நம்மளுக்கு என்ன பண்ணிடும், நீ இப்படி பண்ணுன்னு அதே என்ன பண்ணி லைனாக சொல்லி கொடுக்கறதாக இருக்கும். அது ஒரு பக்கத்தில் இருக்கிறதாக இருக்கட்டும். ஆனால் வசனத்தை பாருங்க, யார் ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார், கர்த்தர் ஞானத்தை தருகிறவராக இருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வருகிறதாக. வசனத்தில் நீதிமொழிகளிலே நாம் பார்க்கும்போது, நீதிமொழிகளை எழுதினதான சாலமோனானவர் சொல்லுகிறார், ஞானம் வேணுமென்றால் யார்கிட்ட தான் நீ தேடணும், கர்த்தரிடத்துல தான் தேடுகிறதாக இருக்கணும். ஏனென்றால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானம் வேற, கிளிப்பிள்ளை மாதிரி சொல்றதை திருப்பி ரிப்பீட் பண்றது வேற. அப்படி தானே நம்முடைய இந்தியன் எஜுகேஷனல் சிஸ்டமில், படிக்கிற சிஸ்டமில் ஒன்றுமே தெரியலனாலும், டாப் டு பாட்டம் தெரியலனாலும், சும்மா என்னதோ எழுதினாலும் என்ன வந்து நம்மளுக்கு ஒரு 5 மார்க்கு வர்றதாக இருக்கும். நிறைய இடத்துல பேசும்போது, இந்த வேலை கம்பெனியில் இருக்கிறவங்க, ஐடியில் இருக்கிறவங்கள்ட்ட இல்லை வேறு ஏதாவது பெரிய இடத்துல இருந்து பேசும்போது சொல்லுவாங்க, நிறைய இந்தியா பசங்க நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, எல்லாம் தெரியுது, புக்கை திறந்து புக்கில் பேஜ் நம்பர் 50ஆம் பேஜ் நம்பரில் 2ஆம் பேராகிராஃபில் ரெட் கலராக ஒரு வேர்டு ஹைலைட்டாக இருக்கும். அது என்ன வேர்டுனா அவங்களுக்கு தெரியுது, ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணணுன்னு தெரியாது. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே TIFR, டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சில் அங்கே வேலை செய்கிறதாக இருக்கா. ஸோ அவர் வேலை செய்கிறதான இடத்துல அநேகர் இந்த புதுசாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டுங்க ரீசர்ச்சுக்கு வர்றதாகிறோம். இது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டு, இருக்கிறதுலே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டு தான் என்ன பண்ணுவாங்க, எடுக்கிறதாக இருப்பாங்க. இந்த IIT லெவலில் இருக்கிறவங்கள தான் எடுக்கிறதாக இருப்பாங்க. ஸோ கடந்த வாரம் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு பொண்ணு வந்திருக்கிறா, எல்லாத்துலையும் என்னது ஃபஸ்ட்டு கோல்டு மெடலிஸ்ட். ஆனால் ஒரு கிராஃபை வரைஞ்சி கிராஃபில் இருக்கிறதான ஸ்லோப் எடுக்க தெரியல, டான் தீட்டா போட்டு டான் இன்வர்ஸ் போடுறதுக்கு தெரியல. எல்லாம் போட்டாச்சு, மேப்பை பிளாட் பண்ணியாச்சு, இது என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அந்த பொண்ணுக்கு தெரியலையா.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானம் என்று சொல்லுகிறது கிளிப்பிள்ளை மாதிரி நியூ டெல்லி என்னது இந்தியாவுடைய தலைநகரம் நியூ டெல்லி, இந்தியாவோட தலைநகரம் நியூ டெல்லி, நியூ டெல்லி, நியூ டெல்லின்னு கண்ணு மூடிட்டு சொல்றதான காரியம் இல்லை. உலகத்தில் வாழுகிறதான காரியம் என்னது? ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இன்னும் நம்ம அதிகமாக பேசணும். நம்முடைய நகரத்தை பாருங்க, எத்தனையோ ஜனங்க நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல ஞானம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க, கை நிறைய என்ன பண்றாங்க, மாசம் மாசம் சம்பாதிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. ஒரு ஆள் கஷ்டப்பட்டு வியாபார பையை எடுத்துட்டோ இதோ பண்ணி வருஷத்தை ஃபுல்லு இருந்து சம்பாதிக்கிறத அந்த ஆள் என்ன பண்ணிடுறாரு, ஒரே மாசத்துல 2 லட்சம் என்ன பண்றாங்க, சம்பாதிக்கிறதாக இருக்காங்க. 2 லட்சம் சம்பாதிச்சிட்டாலும் இந்த ஆளுக்கு என்ன இருக்கிறது, கடன் இருக்கிறதாக. இந்த ஆளு லோன் கட்ட முடியாம இருக்கிறதாக. இந்த ஆளுக்கு சந்தோஷமாக வீட்டுல இருக்கிறதுக்கு முடியல. படிச்சவனா, ஆமா நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா காலேஜ்ல டிகிரி வாங்கினவர்களாக. ஆனா இதே இது சிலவங்களை நம்ம பார்த்துருப்போம், ஏழையில் என்ன பண்ணியிருப்பாங்க, வந்திருப்பாங்க சைக்கிள் தள்ளி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சம்பாதிக்கிறவர்கள். மாசம் 10,000 மாசம் 20,000. ஆனா அதுல சேர்த்து நல்ல எஸ்டாப்ளிஷ்டாக இருந்து நல்ல ஒரு வீடு வாங்கி நல்லா என்ன பண்றாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு வேண்டியதான காரியத்தை செய்கிறதாக இருக்காங்க. 2 பேருக்கும் வித்தியாசம் என்னது, இந்த ஆள் நல்லா படிச்சிருக்காரு, நல்லா டிகிரி இருக்கு, நல்ல எல்லா காரியம் இருக்கு. ஆனா இந்த ஆளுக்கு என்ன இருக்குது, ஞானம் இருக்கிறதாக இருக்கு. Wisdom is not just memorizing facts. அதுதான் நான் சொல்றதுக்கு விரும்புறதாக இருக்கேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த ஞானம் எங்க இடத்துல இருந்து வரும், கர்த்தர் இடத்துல தான் வருகிறதாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் இடத்துல தான் வருகிறதாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க வளர்த்துக்கிறதான பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளையாகட்டும், சின்ன பிள்ளையாகட்டும், ஸ்கூலுக்கு போற பிள்ளையாகட்டும், சொல்லுங்க, தம்பி பிள்ளை, நீ ஞானம் உள்ளவனாக இருக்கணும்னா, நீ உலகத்துல நல்லவனா இருக்கணும்னா, நீ ட்ரிக்ஸ் டாக்டிக்ஸ் இருந்தா உன்னால என்ன பண்ண முடியாது, மேலே வர முடியாது. 4 பேரை ஏமாத்தி மேலே வர முடியாது. கர்த்தர்கிட்ட இருந்தா உனக்கு என்ன பண்ணும், ஞானம் கிடைக்கிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் பாருங்களேன், பிள்ளைங்களை படிக்கிறதுக்காக எத்தனையோ டியூஷனுக்கு என்ன பண்றாங்க, அனுப்புறதாக இருக்கிறாங்க, எத்தனையோ கோச்சிங் சென்டருக்கு அனுப்புறதாக இருக்கு. ஆனா நான் சொன்ன மாதிரி இந்த பேஜ்ல 50ஆம் பேஜ்ல இந்த 2வது பேராகிராஃப்ல இந்த ஒரு இருக்குன்னு சொல்றது தான் உங்களுக்கு தெரியுமே வழிய, உலகத்துல ஒரு அவனால என்ன பண்ண முடியல, வாழ்றதுக்கு முடியல. யோபின் புஸ்தகத்துல நாம் வாசிக்கும் போது, யோபின் புஸ்தகத்துல யோபினுடைய எழுத்தாளர் சொல்லுகிறார், ஞானம் எங்கே கிடைக்கும், எந்த இடத்துல போய் நாம் தேடி கண்டுபிடிக்கிறதாக இருக்கலாம். வெறும் அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. யோபு 28:12 வாசிங்க. ஜோப் 28:12 28:12 வாசிங்க. ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எது, புத்தி விளைகிறதான இடம் இங்க. ஞானம் எங்க கண்டுபிடிக்க முடியும், தங்கத்துக்கு வெள்ளிக்கு விலை உயர்ந்ததான கல்லுகளுக்கு, விலை உயர்ந்ததான கல்லுகளுக்கு மைனிங் பண்ணி சுரங்கத்தில் போய் பூமியில இருந்து என்ன பண்ணலாம், தேடி வேலந்து டைமண்டோ கோல்டோ சில்வரோ என்ன பண்ணலாம், கொண்டு வர்றதாக இருக்கலாம். ஆனால் ஞானத்தை எந்த கடையில் போய் வாங்க முடியும், புத்தியை எந்த இடத்துல கண்டுபிடிக்கிறதாக இருக்கும். எல்லா இடத்துல உலகத்தில் எல்லாத்துல தேடினாலும், எத்தனை பெரிய யூனிவர்சிட்டியில் போய் படித்தாலும், ஆக்ஸ்ஃபோர்டில் படித்தாலும், கேம்பிரிட்ஜில் படித்தாலும், எந்த யூனிவர்சிட்டியில் படித்தாலும் ஞானம் கிடைப்பது இல்லை. ஆனால் உனக்கு ஞானம் கிடைக்க வேண்டும் என்றார் யார் இடத்துல போகிறதாக இருக்கும். கீழே அப்படியே வாசிங்க, 23ஆம் வசனத்துல வாசிங்க. தேவனோ அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். ஹல்லேலூயா. ஞானம் எங்க கிடைக்கும்? பிரியமான வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, ஞானம் எங்க கிடைக்கும்? நல்ல புக்கு தர நல்லா படிக்கிறதுனால ஞானம் வர்றதில்ல. யூ வில் நாட் கெட் விஸ்டம். யூ வில் நோ அபவுட் அ சப்ஜெக்ட். பிசிக்ஸ்ல ஏதோ தெரியுது, மேத்ஸ்ல ஏதோ ஒன்று இருக்கு, எக்கனாமிக்ஸ்ல ஏதோ இருக்குன்னு தெரியும். ஆனால் உலகத்தில் வாழுகிறது எப்படின்னு உனக்கு தெரியாது. ஃபிசிக்ஸில் மேக்ஸில் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் முட்டாள்தனமாக நீ விழுகிறவனாக இருப்ப. ஃபிலாசபியை பேசிட்டு இது தத்துவ ஞானம் அந்த தத்துவ ஞானம் எல்லாம் பேசிட்டு சொந்த குடும்பத்தை உன்னால் என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது. அது நீ எங்கே போனாலும் உனக்கு கிடைக்காது. ஆனால் வசனம் சொல்லுது பாருங்களேன், 23ஆம் வசனம். தேவனோ ஞானம் எங்கே கிடைக்கணும், அதனுடைய வழியை அறிந்தவராக இருக்கிறார், அதன் ஸ்தானம் அவருக்கு தெரிந்ததாக இருக்கும். கீழே பார்க்கும்போது அவர் மனுஷனை நோக்கி, 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுது, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று நாம் என்ன பண்ணுகிறோம், வாசிக்கிறதாக. டிவியில் அந்த வசனத்தை போடுங்க. யோபு 28:28. யோபு 28:28. தேவன் மனுஷனை நோக்கி இவ்வாறு சொல்லுகிறார். என்னது?
கர்த்தருக்கு நீ பயப்பட்டினா உனக்கு என்ன பண்ணும்? தேவன் ஞானத்தை கொடுக்கிறவராக இருப்பார். பொல்லாப்பை விட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்தினா உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள நீ வேகம் உள்ளவனாக, புத்தி உள்ளவனாக நடத்துறதாக தேவன் மாற்றுகிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், எல்லா சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் நம்ம இந்த வசனத்தை சொல்லி கொடுப்போம். என்னது? கர்த்தருக்கு பயப்படுதலே. நீங்கள் சொல்கிறத பார்த்தா சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒருவேளை நல்லா தெரியும், எனக்கு ஒருவேளை டவுட்டாக இருக்கு. சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தினால். ஹவு டு லிவ் வைஸ்லி இன் த வேர்ல்ட். பூமியில் ஞானம் உள்ள மனுஷனாக, குடும்பத்தில் ஞானம் உள்ள மனுஷனாக, வேலை செய்கிறதான இடத்துல ஞானம் உள்ளதான மனுஷனாக வாழுகிறது எப்படி? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பமாக. யூ லிவ் இன் ஃபியர் தட் தேர் இஸ் சம்மன் வாட்சிங் ஓவர் யூ. உன் மேலே ஒருத்தர் உன்னை கவனித்து பார்க்கிறார். உன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் என்ன பண்ணுவார்? உற்று பார்த்து அவர் உன்னை நடத்துகிறவராக. அதுவே நீ ஞானமாய் வாழுகிறதுக்கு ஆரம்பமாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நம்மளுடைய முன்னோருடைய நாட்களில் பார்க்கும்போது, முன்னுடைய நாட்கள் நம்முடைய அப்பாங்க, நம்முடைய தாத்தா காலத்தில், நம்முடைய பாட்டி காலத்தில் யாருக்கும் மேரேஜ் கவுன்சிலிங்கு யாருக்கும் வச்ச மாதிரி இல்லை. அப்படி தானே? யாருக்கும் மேரேஜ் கவுன்சிலு வச்ச மாதிரி இல்லை. பொண்ணு பார்க்குறது கூட என்ன பண்ணிடுவாங்க, அப்பா வந்து என்ன பண்ணுவாங்க, போய் பார்த்துட்டு பக்கத்து ஊரில் இந்த அண்ணாச்சியோட பொண்ணு அழகாக இருக்கிறா, இவளை ரெண்டு நான் என்ன பண்ணிடுவேன் உனக்கு வச்சிரும். கல்யாணம் அன்னைக்கு தான் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் மூஞ்சிக்கு மூஞ்சி முகத்துக்கு முகம் என்ன பண்ணுவாங்க, பார்க்குறதாக இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் குடும்பத்தை நல்லா கட்டுனாங்க, நல்லா சம்பாதித்தாங்க, நல்லா அடுத்த ஜெனரேஷன் அவங்க பிள்ளைங்க, அவங்க மாத்திரம் நல்லா இருக்கல, அவங்க பிள்ளைங்க நல்லா வளரும்படியாக சேர்த்து வைத்ததாக இருந்தாங்க. நம்முடைய காலத்தில் பாருங்கள், ஒரு ஆளை பார்க்கணுன்னா அமேசானில் பார்க்குற மாதிரி, அமேசானில் ஒருவருடைய 5 ஸ்டார் ரேட்டிங், 4 ஸ்டார் ரேட்டிங், இன்னும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்க மாதிரி. இந்த பையன் என்ன பண்ணுறான், இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, பொண்ணுக்கு சம்பளம் இல்லை, பையனுக்கு என்னது சம்பளம் என்ன, எல்லாத்தையும் பார்த்து, எல்லா குடும்பமையே கொண்டு போய் பார்த்து, பையனும் பொண்ணு என்ன பண்ண பேச வச்சு எல்லாம் பண்ணாலும் கடைசியில் என்ன பண்ண முடியல. கல்யாணம் கட்டி 6 மாதம் 4 மாதம் 1 வாரத்தோட தாண்டி அவங்களால என்ன பண்ண முடியல, இருக்கிறதுக்கு முடியல. கல்யாண மேரேஜ் கவுன்சிலிங் பற்றி புக்ஸ் இல்லையா, மேரேஜ் கவுன்சிலிங் பற்றி நிறைய பேர் எப்படி வாழணும்னு நிறைய பேர் லெக்சர் கொடுக்கலையா, எல்லாம் இருக்கு. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் என்ன பண்ணலை, இல்லை. அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். குடும்பத்தில் அப்போ தான் என்ன பண்ணுவது, 2 பேர் அப்போ தான் புதுசாக கல்யாணம் கட்டி இருக்கிறதாக இருப்பார். அப்போ தான் இந்த புருஷன் வந்துட்டு வீட்டில் இது வரைக்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கு இந்த ஆள் மாதிரி பயந்தாகோழி குடும்பத்தில் யாருமே இல்லை. இந்த ஆள் மாதிரி பெருச்சாலி பயந்து ஓடுறதான ஏழி யாரில். ஆனால் இவர் கல்யாணம் கட்டினோட குடும்பத்தில் இப்போ தான் என்ன பண்ணுவார், நான் மாப்பிள்ளை, என்னுடைய வீரியத்தை நான் என்ன பண்ணுவேன், பண்ணுகிறதாக, என்னுடைய கண்ணை தாண்டி ஒன்றும் போகக்கூடாது, என்னுடைய நான் சொன்னதான் என்ன பண்ணக்கூடாது, ஒன்றும் போகக்கூடாது. அதே இது அந்த பொண்ணு வீட்டில் வந்துட்டு ஒன்றும் எல்லாரும் பார்த்தாலும் அப்படியே பயந்து என்ன பண்ணும், போகிறதாக இருக்கும். இங்கே வந்த உடனே தான் மாமியார்கிட்ட போய் இந்த பொண்ணு என்ன பண்ணுறது, ரோப் அடிக்கிறதாக. புத்தீனமாக நடக்கிறதுனால எத்தனையோ பேருடைய குடும்பம் அழிஞ்சு போகிறதாக இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை இதில் பார்த்தாலும், நான் சொன்ன அமேசானில் பார்த்த 5 ஸ்டார் ரேட்டிங், இந்த ரேட்டிங் எல்லாம் பார்த்து எத்தனை இது பார்த்தாலும் புத்தீனமாக நடக்கிறதுனால போகிறதா. வேலை செய்கிறதான இடத்துல நல்ல சம்பாத்தியம் இருக்கும், நல்லா இருக்கு. ஆனால் இந்த பையனுக்கு யார்கிட்ட போய் வீராப்பு காமிக்கிறதுனா, வேற யார்ட்டையும் வீராப்பு காமிக்க மாட்டார். வாட்ச்மெண்டெல்லாம் வந்து பார்த்தா என்ன பண்ணுறது, பயந்து ஓடுறது. மேனேஜர்கிட்ட போய் என்ன பண்ணுறது, ஏய் நான் யார் தெரியுமான்னு வீராப்பு காமிக்கிறது. அவருக்கு நான் யார் தெரியுமான்னு வீட்டுக்கு போமான்னு வீட்டுக்கு அனுப்புகிறதா. யார்கிட்ட எப்படி நடக்கணும் நம்மளுக்கு தெரியுறதாக. ஆனால் வசனம் சொல்லு, கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். உலகத்தில் ஞானமாய் நீ நடக்க வேண்டும் என்றால், குடும்பத்தில் நீ புத்தி உள்ள புருஷனாக நடத்த வேண்டும் என்றால், குடும்பத்தில் ஒரு புத்தி உள்ள மனைவியாக நடக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எப்படி நான் சொல்லலாம், தேவன் நம்மளுக்கு ஒரு வேளை பிள்ளைகளை கொடுத்துருந்தா நம்ம எப்படி வளர்த்தணும்னா, கர்த்தர் என்னை நம்பி இந்த பிள்ளைகளை கொடுத்துருக்குறாங்க, கர்த்தர் ஒரு நாள் என்கிட்ட என்ன பண்ணுவாங்க, கணக்கு கேட்பாங்க. அதனால இந்த பிள்ளைகளை நான் என்ன பண்ணுவேன், நல்லா வளர்த்துறதாக இருப்பேன். எனக்கு கர்த்தர் தாமே தகப்பனும் தாயும் கொடுத்ததாக இருக்கிறார். கர்த்தர் தாமே இவங்களை எனக்கு பெற்றோராய் கொடுத்ததுனால இவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், கீழ்ப்படிஞ்சு நடத்துறதாக இருப்பேன். அதனால அதனால நம்ம என்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, ஞானமாக நடத்துறதாக இருப்பாங்க. அதனால தான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, என்னுடைய
வாலிப கிளாஸுங்களுக்கு நான் எடுக்க அடிக்கடி நான் சொல்கிறேன், தேவனுக்கு நீ பயப்பட்டான், கர்த்தருக்கு முன்பதாக நீ தாழ்மையாக இருந்தா ஒன்று நான் கேரண்டியாக சொல்வேன், கர்த்தர் என்ன பண்ணுவாங்க, உன்னை ஒரு நாள் உயர்த்துறதாக இருப்பாங்க. வசனம் அப்படி நான் சொல்கிறது என்னுடைய சொந்தமான வார்த்தையில் பாருங்க. நீதிமொழிகள் 22ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தாழ்மைக்கும் வாசிங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறதுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். என்னது? நீ தாழ்மையா இருந்தா, வேலை செய்யறதான இடத்துல தாழ்மையா இருந்தா, குடும்பத்துல நீ தாழ்மையா இருந்தா, கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயத்துல நீ நடந்தால் அதோடைய விளைவன், அதோடைய ரிசல்ட் என்ன? ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாக இருக்கிறதாக இருக்கும். ஹல்லேலூயா. Humility and fear of God brings wealth, riches and honor. பயப்பட்டு, கர்த்தருக்கு பயப்பட்டு நீ செய்கிறதான வேலையில நீ செய்தால், ஞானமுள்ள கர்த்தரை நம்பி கொடுத்ததான குடும்பத்தை நீ நடத்துறவனாக இருந்தால், கர்த்தர் ஒருவருக்கே பயப்பட்டு நீ நடத்துறவனாக இருந்தால், கர்த்தர் உனக்கு கொடுத்ததான வேலையில படிப்பில கர்த்தருக்கு பயப்பட்டு நீ உண்மை உள்ளவனாக இருந்தால், கர்த்தர் என்ன பண்ணுவார்? உன்னை மறக்க மாட்டார். நீ தாழ்மை உள்ளவனாக இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஒரு நாள் மேலே உயர்த்துகிறவராக இருப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அடிக்கடி தகப்பன்மார்களே, பிரிய தாய்மார்களே, நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம வாழ்ந்ததான கலாச்சாரம் வேற. ஆனால் இப்போ இருக்கிறதான கலாச்சாரத்தில் யார் ஹீரோனா, 10 பைசாக்கள் ஆய்க்கலானாலும் நெஞ்ச நிமித்திட்டு நான் யார் தெரியுமான்னு யானை மாதிரி நடந்து வர்றவன் தான், இல்லைன்னா இந்த கொரிலா இப்படி இருந்துட்டு இப்படி அடிக்கிற மாதிரி இருக்கவன் தான் ஹீரோ. பிரியமான தேவனுடைய பிள்ளை, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்ததாக இருக்கிறேன். நாங்கள் இந்த ஊழிய பாதையில் இருக்கிறதான கொஞ்ச நாளில், இல்லைன்னா வேற ஊழியக்காரங்கள்ட்ட பேசும்போது தான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு உயர்த்தினோடனே, கொஞ்சம் உயர்த்தினோடனே, ஒரு 10,000 சேலரி வந்த கூடல, ஒரு 20,000 இந்த பையன் பார்த்த கூடல, இந்த பொண்ணு பார்த்த கூடல, இல்லைன்னா ஒரு கொஞ்சம் ஒரு சொந்த வண்டி வாழ்ந்த கூடல, யாரும் என்ன பண்ணுறது இல்லை, மதிக்கிறதில்ல. அப்பா அம்மா இந்த பையனை பார்த்தா என்ன பண்ணும்? பயரணும். அப்பா அம்மா இந்த பொண்ணை பார்த்தா என்ன பண்ணும்? பயர்றதாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன ஆயிடுறாங்க? எத்தனை வருஷம் இருக்க முடியும்? எத்தனை வருஷம் இருக்கும்? கொஞ்ச நாளிலே அவங்க கீழே விழுகிறவராக இருக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறதாக இருக்கு, கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு முன்பதாக நீங்க தாழ்மையா இருந்தா ஏற்ற காலத்தில் அவர் என்ன பண்ணுவார்? உயர்த்துகிறவராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், என்னுடைய சாட்சி அநேக நேரம் நான் சொல்லுகிறதாக, ஒருவேளை பிரியமான சகோதரனை, பிரியமான சகோதரியை, ஒருவேளை உங்க அப்பா அம்மாவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. ஒருவேளை உங்கள் அப்பா அம்மாவை இங்கே அக்ரஹாரத்தில் நம்ம சர்ச்சில் தான் யாருன்னு என்ன பண்ணும் தெரிகிறதாக இருக்கும். நீங்கள் வேலை செய்கிறதான இடத்துல உங்கள் அப்பா பேர் சொன்னால், உங்கள் அம்மா பேர் சொன்னால் யாருன்னு என்ன பண்ணாது? தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு யாரும் இருக்காது. உங்களுக்கு இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஒருவேளை அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக வருவதில்லை. ஆனால் நீங்கள் சின்ன வயசுல இருந்தே, உங்களுடைய வாலிப வயசுல இருந்தே கர்த்தருக்கு பயப்பட்டு, ஜனங்களுக்கு முன்மதாக தாழ்மையாக இருந்து, பெரியவர்களை கனப்படுத்தி, முதிர்ந்தவர்களை கனப்படுத்தி, சபையில் இருக்கிறதான மூப்பர்களை கனப்படுத்தி இருந்தீங்கன்னா, உண்மையாக நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்காக என்ன பண்ணுவார்? அவர் உங்களுக்காக வழிவாசல்களை திறக்கிறவராக இருப்பார். எதற்காக? நாம் ஆராதிக்கிறதான தேவன் வனாந்திரத்தில் என்ன பண்ணுகிறார்? வயல்வெளியாக மாற்றுகிறவராக, மணல் பூமியில அவர் ஆறுகளை உண்டாக்குறவராக. உங்களுக்கு பேக்கிங் யாருமே இருக்க மாட்டாங்க. என்னுடைய சாட்சியில் நான் சொல்ல முடியும், எனக்குன்னு நிற்கிறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் பெரிய பெரிய ஆட்களுக்கு முன்பதாக 1-on-1 பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சவராக இருக்காங்க. ஏன்னா எங்க நம்ம ஐஜிஎம் சர்ச்சை பெங்களூரில் தவிர வேற யாருக்கும் தெரியாது. நம்ம யூடியூப் சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரிகிறதாக. ஆனால் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன பண்ணார்? உயர்த்தினவராக இருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசித்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம். 2ஆம் பாகத்தை வாசிங்க. மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஆனால் மூடர்கள் என்ன பண்ணுவாங்க? ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறவர்களாக. பிரியமான சபையை, பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, மூடனாக நீ என்ன பண்ணாத இருக்காத. பிரியமான வாலிப தம்பியே, பிரியமான வாலிப தங்கச்சியே, மூடனாக இருக்காது. மூடன்னா என்னது? முட்டாளுகள்னா யாராவது புத்தி சொன்னா உங்களுக்கு உள்ள என்ன பண்ணாது? போவாது. நீ யாரு எனக்கு சொல்றதுக்கு? எனக்கு எல்லாம் தெரியும். எங்களெல்லாம் என்ன பண்றீங்க? ஒரு மாதிரி என்ன பார்க்குறீங்க? எங்களெல்லாம் என்ன பண்ணுறீங்க? பெற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எங்களை மதிக்கிறது இல்லை. அது பேசுறது முட்டாள்தனமாக. பிரியமான தேவனுடைய பிள்ளை, வை? பிகாஸ் ஃபார் அ ஃபூல்
ஒரு முட்டாளுக்கு தான் தப்புன்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. நான் தப்புன்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அவன் தப்புன்னு செஞ்சாலும் இன்னைக்கு சூரியன் வந்துட்டு என்ன பண்ணுச்சு, ஈஸ்ட்ல இருந்து உதிக்கல, நார்த்ல இருந்தா இன்னைக்கு என்ன பண்ணுச்சு, சூரியன் உதிச்சு. அவன் சொன்னான் ஆமா சாமின்னு சொல்றதாக இருக்கணும். அந்த மாதிரி ஆட்கள் கூட தான் என்ன பண்ணுவாரு, சேர்றதாக இருப்பாங்க. அவன் தப்புன்னு மாத்திரம் என்ன பண்ணிடக்கூடாது, ஜனங்க முன்னாடி சொல்லிடக்கூடாது. அந்த பையனோடைய அந்த பொண்ணோடைய ஈகோவை மாத்திரம் என்ன பண்ணிடக்கூடாது, ஹர்ட் பண்ணிடக்கூடாது. அநேக சில இந்த வாலிபர் டீச்சர்ஸ் நடத்தும் போது நாங்கள் ஒரு வாட்டி டிஸ்கஷன் பண்ணோம் வெளியே. இப்போ இருக்கிறதான வாலிபர்களுக்கு அவங்க தப்பு செஞ்சாலும் என்ன பண்ணிடக்கூடாது, ஏன் தம்பி நீ என்ன பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்டேன்னு என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லக்கூடாதான். ஏன்னா அவங்களோட ஈகோ என்ன ஆயிருமா, ஹர்ட். நான் தப்பு பண்ணுவேன், நான் அதுவும் என்ன பண்ணுவேன், எல்லாரும் முன்னாடியும் நான் என்ன பண்ணுவேன், ராஜா கம்பீரமா நான் தப்புன்னு என்ன பண்ணுவேன், நான் தப்பு பண்ணாலும் நான் கம்பீரமா வருவேன். என்னை யாரும் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. உலகத்தின் பிரகாரம் அது ஹீரோவாக இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக ரியாலிட்டி, when it comes to reality, when you come away from your fantasy land, உன்னுடைய இமேஜினேஷன், உன்னுடைய கற்பனை உலகத்துல இருந்து நிஜமான உலகத்துல வரும்போது ஜனங்க உன்னை பார்த்து சொல்லுவாங்க, ஏ முட்டாளே, என் மதிகேடனே, ஞானத்தை நீ என்ன பண்ண முடியல, உன்னால கேட்க முடியல. கர்த்தருக்கு பயப்பட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நடக்கிறதாக, வசனத்துக்கு நேராக நாம் வருகிறதாக. கர்த்தர் ஞானத்தை நமக்கு கொடுக்கிறவராக, வேத வசனத்தின் மூலியமாக, போதனைகள் மூலியமாக, ஜனங்கள் எச்சரிக்கிறது மூலியமாக தேவன் நம்மளுக்கு ஞானத்தை போதிக்கிறவராக இருக்கிறார். நாம் அதை அங்கீகரிக்கிறதுக்கு நாம் ரெடியாக இருக்கிறதாக. ரெண்டாவதாக, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வசனம் சொல்லுகிறதாக இருக்கு, அவர் ஞானத்தை கொடுக்கிறது மாத்திரம் இல்லை, ஞானத்தை கொடுத்தா நம்மளுக்கு தெரியும் பள்ளத்தில் விழக்கூடாது, இப்படிதான் வாழ்க்கையை நடத்தணும், பிரச்சனையில் விழக்கூடாதுன்னு ஞானத்தை கொடுத்து தேவன் நடத்துகிறார். அது மாத்திரம் இல்லை, அவரே நம்மளுக்கு என்னவா இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார். He is actively protecting us. நம்மளை அவர் என்ன பண்றார், கேடயமா இருந்து பாதுகாக்கிறவராக இருக்கார். ரெண்டு காரியத்தை பார்த்து இது வரைக்கும். ஞானத்தை கொடுக்கிறார், உண்மை ஞானம் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண மாட்டேன், முட்டாள்தனத்தை பண்ணி என்னுடைய வாழ்க்கையை நான் அழிக்க மாட்டேன். ஞானம் இருக்கிறதுனால தேவனுக்கு விரோதமான காரியத்தை செஞ்சு தேவனுடைய கையிலேருந்து அடியும் சாபத்தையும் நான் வாங்க மாட்டேன். ரெண்டாவதாக, இந்த கர்த்தர் என்ன பண்ணுகிறார், தேவனுக்கு முன்பதாக நீ உத்தமமாய் நடந்தால் தேவன் அவர் பண்றதான காரியம் என்னது, அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு கேடயமாக இருக்கிறவராக இருக்கிறார். கீழே அதே வசனம் 7ஆம் வசனத்துல 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். தன்னுடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலக மனுஷர்கள் சொல்லலாம், நான் தந்திரமாக வாழலாம், நான் ஞானமாக வாழலாம், நான் இத்தனை சேர்த்து வச்சிருக்கேன், இத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கேன், இதில் ஸ்டாக்கில் போட்டிருக்கேன், சைட்டில் போட்டிருக்கேன், வேற எது கோல்டில் போட்டிருக்கேன், எல்லாம் சொல்லலாம். ஆனால் ஒரே நாள் கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லை வேண்டாம், கர்த்தர் உன்னை பாதுகாக்காவிட்டால் எல்லாம் ஒரே நாள் என்ன ஆயிரும், ஜீரோ ஆகும். அதனால தானே சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறார், கர்த்தர் ஒரு வீட்டை காக்காமல் இருந்தால் அதை காக்குகிறவன் பிரயாசம் விருதா. கர்த்தர் ஒரு நகரத்தை கர்த்தர் ஒரு நகரத்தை காக்காமல் இருந்தால் அந்த காவலாளிகள் பண்ணுகிறதான வேலை விருதா. நீ என்ன வேணாலும் பண்ணலாம், எத்தனை இன்சூரன்ஸை போடு, இதை போடு, அதை போடு, எல்ஐசியை போடு, HDFCயை போடு, எல்லாம் போடு. ஆனால் கர்த்தர் உன்னை பாதுகாக்காவிட்டால், கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்காவிட்டால், பிரிய சகோதரனே, பிரிய சகோதரி, கர்த்தர் உன்னுடைய வலது பக்கத்தில் நின்று நான் உனக்கு செய்கிறேன் இல்லாவிட்டால், all it takes is one phone call. ஒரு ஃபோன் கால் வரும், உங்கள்கிட்ட பேங்க்கில் இருக்கிறதெல்லாம் என்ன ஆகி போச்சு, யாரோ ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க. ஒரு ஃபோன் கால் வரும், நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் நான் வேலையை சம்பாதிக்கிறேன், எங்கள் அப்பா மாதம் 10,000 20,000 சம்பாதிச்சதை நான் ஒரே நாள் என்ன பண்ணுறேன், கொண்டு வந்து அப்படி நான் வீசுகிறேன். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஒரே ஒரு ஆஃபீஸில் அந்த ஃபோன் வந்துட்டு, ஏம்மா நீ பண்ணதான வேலை, எப்பா ஐயா நீ பண்ணதான வேலை போதும், எல்லா இடத்தையும் என்ன பண்ணிடு, வீட்டுக்கு போயிட்டு வா, உன்னுடைய நடத்தை சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் உனக்கு என்ன பண்ணுறேன், ரெட் மார்க் போட்டுடுறேன், உன்னுடைய சிவியில் உன்னுடைய ஃபைலில் நான் ரெட் மார்க் போட்டுறேன். நீங்கள் எங்கே போய் கெஞ்சினாலும் ஒரு கம்பெனி என்ன பண்ணாது உங்களை எடுக்க. நான் அநேக கதைகள் இப்படி கேள்விப்பட்டதாக. எந்த கம்பெனியில் போனாலும் வரும், இந்த கம்பெனியில் இந்த ஃப்ராடு வேலை பண்ணனால நாங்கள் இவளை தள்ளிட்டோம். கடைசியில் என்ன ஆயிருன்னா, வாட்ச்மேன் வேலை, கார்பெண்டர் வேலை, பிளம்பர் வேலை, அந்த வேலையை தான் நீங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் ஈழமாக பார்த்ததான வேலையை தான் என்ன பண்ணுறதாக. இல்லைண்ணா நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிட்டேன், பாபிலோன் ராஜா மாதிரி நான் கட்டினதான மகா பாபிலோன்,
நான் என் கஜானாவை பெருசு பண்ணி எல்லாம் சேர்த்து என் மனசை பார்த்து சொல்லுவேன், என் மனசே நீ ஆறாமாயிரு. இயேசு அவனை பார்த்து சொல்லுங்க, என் முட்டாள் என்ன பண்ணார் அந்த மனுஷனை பார்த்து இயேசு சொன்னார், எல்லாம் நீங்கள் ஒருவேளை சேர்த்து வச்சுருக்கலாம். ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து சொல்லும், உங்களுக்கு வாழுகிறது 4 மாதம் தான் இருக்குது. பிரியமான தேவனுடைய பிள்ளை, நான் மீண்டுமாக சொல்கிறேன், கர்த்தர் பாதுகாக்கிற, கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார், கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவருடைய வளமான கரத்துக்குள்ள நான் என்ன பண்ணுகிறேன், அவரை அர்ப்பணிக்கிறவனாக இருக்கிறதாக. Since he is faithful, அவருடைய கரத்தில் 1 தீமோத்தேயுல நாம் வாசிக்கணும், அவருடைய கரத்தில் நான் என்னத்தெல்லாம் ஒப்புவிக்கிறேனோ அதை பத்திரமாக பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கர்த்தர் பாதுகாக்காம இருந்தா உங்களால வாழ்க்கையில வாழ முடியாது. எவ்வளவு வேணா நீங்க சேர்ப்பீங்க, கோடிக்கட்டில் சேர்ப்பீங்க உங்களுடைய பிள்ளைங்களுக்காக, கோடிக்கட்டில் உங்களுடைய சந்ததிக்காக சேர்த்து சொல்லுவீங்க, என் பிள்ளை வேலைக்கு நேரம் கூட என்ன பண்ண வேண்டாம், போறதுக்கு வேண்டாம், என்னுடைய பேரனை வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன், சம்பாதிச்சு வச்சிருக்கேன். ஆனா ஒரே ஒரு நாள் உங்களுக்கு ஃபோன் வரும், உங்க ஆஸ்தி வந்து என்ன இருக்கு, வேற எவனோ பறிச்சு வச்சிருக்கான், நீங்க பண்ணது எல்லாம் ஒரே நாள் என்ன ஆயிரும், ஜீரோவாக இருக்கிறதாக. கர்த்தருக்கு பயப்பட்டு நடக்கிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், 1 சாமுவேலின் புஸ்தகத்துல வாசிக்கும், 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். அவர் தேவன் தன்னுடைய பரிசுத்தவான்களின் பாதத்தை காக்கிறவராக இருப்பார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வது இல்லை. 3 காரியத்தை பார்த்துவிட்டு நாம் முன்பதாக நாம் செல்கிறதாக. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுடைய பாதையை கர்த்தர் காப்பாற்றுகிறவராக இருப்பார். கேடுகள் வராதபடி, கஷ்டங்கள் வராதபடி தேவன் என்ன பண்ணுகிறார், பாதுகாக்கிறவராக இருப்பார். தப்பான இடத்துல தலை விடாதபடி, தேவையில்லாத ஆளுக்கு ஜாமீன் சைன் போடாதபடி, தேவையில்லாத இடத்துல போய் நம்ம காசெல்லாம் போய் வேஸ்ட் பண்ணாதபடி, தேவையில்லாததான காரியத்தில் தலையிடாதபடி, இன்னும் சொல்ல போனால் தேவையில்லாததான படிப்பில் போய் தலையிடாதபடி, தேவையில்லாததான பொண்ணோடு சேராதபடி, தேவையில்லாததான பையனோடு சேராதபடி கர்த்தர் உன்னுடைய பாதைகளை பாதுகாக்கிறவராக இருப்பார். ஆனா நீ துன்மார்க்கனாய் இருந்தால், கர்த்தருக்கு பயப்படாமல், கர்த்தர் யாரு நான் பார்த்துக்கிறேன், சர்ச்சு யார் நான் பார்த்துக்கிறேன், என் அப்பா அம்மா யாரு நான் பார்த்துக்கிறேன், நானே எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன் காசு பார் அப்படி நான் என்ன பண்றேன் தூக்கி போடுறேன்னு அந்த விதத்துல நீ இருந்தீனா உன்னை இருளிலே மௌனமா இருக்கும்படியாக சேர். வசனம் அப்படித்தானே போடுது, துன்மார்க்கரை இருளிலே மௌனமாவார்கள். இருளிலே மௌனமா, பேசவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, இருட்டில் வாய மூடிட்டு தானே பண்ண முடியும், இருக்கும்படியாக தேவன் செய்கிறவராக. எதற்காக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பிரியமான சபையை, எதற்காக நான் மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிறேன் என்றால், கடைசி நாட்களில் கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் அநேகருக்கு என்ன பண்ணவில்லை, இல்லை. சிறியவராகட்டும் பெரியவராகட்டும் அநேகருக்கு தேவனுக்கு பயப்படுகிறதான பயம் இல்லை. ராஜரோஷமாக ஆமா நான் இப்படிதான் பண்ணுவேன், என்ன பண்ணிடுவார். என்னுடைய ஃப்ரெண்டு ஊழியத்துக்கு முதலாக போகும்போது சில ஜனங்க வந்து என்ன சொன்னாங்களாம், பாரு இங்கே சர்ச்சு நடக்கணும்னா நாங்கள் கமிட்டி ஆளுக்க தான் என்ன பண்ணுறோம், காணிக்க போடுறதாக இருக்கோம், எங்கள்கிட்ட நீ என்ன பண்ணிக்கோ மரியாதையா, இந்த பையனா போயிருக்கான் பாஸ்டராக ஊழியத்துக்காக என்ன பண்ணியிருக்கான் போயிருக்கான், எங்கள்கிட்ட நீ மரியாதையாக நடந்துக்கோ, இல்லைன்னா நீ எப்படி சர்ச்சை நடத்துறேன்னு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கமிட்டியில் இருக்க நாங்கள் என்ன பண்ணுவோம் பார்க்கிறதாக. ராஜாரோஷமா தேவனுக்கு விரோதமாக நாங்கள் நினைக்கிறதா நாங்கள் என்ன பண்ணுவோம் சாதிப்போம். we will do it arrogantly. நாங்கள் பண்ணுறதை என்ன பண்ணுவோம் அப்படிதான் பண்ணுவோம் இருந்தா ஒரு நாள் வரும் கர்த்தர் உன்னை இருளிலே மௌனமாக இருக்கும்படியாக செய்வார். யாரும் சகாயத்துக்கு வராதபடி அம்போன்னு பார்த்துட்டு நட்டாத்துல எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு இருக்கும்படியாக செய்வார். ஏனென்றால் கடைசி பாகத்தை வாசிங்க, ஏனென்றால் பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. பலத்தினாலே ஒருவனாலும் வாழ்க்கையில வாழ முடியாது. பலத்தினாலே, உன்னுடைய படிப்புனால, உன்னுடைய ஞானத்தினால, உனக்கு இருக்கிறதான கனெக்ஷன்ஸ்னால, உனக்கு இருக்கிறதான ஆட்கள் பலத்தினால இருக்க முடியாது. கர்த்தருடைய தயவு தாமே ஒருத்தனை என்ன பண்ணும் உயர்த்துகிறதாகும். அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இந்த ஆசீர்வாதத்தில் தேவன் என்னத்தை கூட்ட மாட்டார், வேதனையையும் தீங்கையும் கூட்ட மாட்டார். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய கருத்துக்கு முன்பதாக, தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக நீங்க தாழ்த்துங்க. வருஷத்தின் மத்தியில்
நான் உங்களுக்கு சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருக்கு முன்பதாக தேவன் உங்களை உயர்த்தும் வரைக்கும், தேவன் உங்களுடைய குடும்பத்தை உயர்த்தும் வரைக்கும், தேவன் உங்களுடைய வேலையில உயர்த்தும் வரைக்கும் கர்த்தருக்கு பயப்பட்டு அவருக்கு முன்பதாக தாழ்மையாக இருக்கிறதாக. ஏனென்றால் வசனம் சொல்லுது, 22 சாமுவேல் 22 அதிகாரம் 3 வசனத்தில் 36 வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, தேவனே உடைய ரட்சிப்பின் கேடயத்தை எனக்கு கொடுக்கிறவராக இருக்கிறது, உம்முடைய காருண்யம் என்னை எப்படி நிறுத்தும், பெரியவனாய் நிறுத்துகிறதாக இருக்கும். வசனத்தை வாசிங்க, தேவனே வாசிங்க 22:36 சீக்கிரம் வாசிங்க. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய ரட்சிப்பின் கேடயத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக ஆக்கும். தேவன் தாமே நம்மளை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, மூன்றாவதாக தேவன் நம்மளை பெரிய ஆட்களாக மாற்றுகிறதாக இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக செய்கிறதாக இருப்பார். தேவன் தம்மை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, அவர் தன்னுடைய தயவை நம்மளுக்கு செய்து வேண்டியதான இடத்துல வேண்டியதான வாசல்களை திறக்கும்படியாக செய்வார். வேண்டியதான இடத்துல, காலேஜுகளில் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிறதான இடத்துல, மேலே இருக்கிறவங்க கண்களில் தயவு கிடைக்கும்படியாக தேவன் செய்கிறதாக இருப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் எந்த மகன் எனக்கு கிடைக்குமோ, எந்த மருமகள் கிடைக்குமோ எதிர்பார்க்கிறதான இடத்துல, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நீங்கள் நம்பி இருந்தீங்கன்னா, கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாய் நீங்கள் நடக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை பெரிய ஆட்களாக என்ன பண்ணுவாங்க, நிறுத்துறவர்களாக இருப்பாங்க. அதனால தான் பிரியமான தேவனுடைய பிள்ளை தாவீது தேவனை பார்த்து சொல்லும்போது, ஆண்டவரே நான் யார், நான் பார்க்கும் போது ஒரு காலத்தில் நான் ஆடு மேய்த்தவனாக இருந்தேன், பட் when you see me, என்னை தேவனை நீங்கள் பார்க்கும்போது சகல ஜனங்களிலும் மிக கௌரவம் உள்ளதான மனுஷனாக நீர் பார்க்கிறவராக இருக்கிறது. அநேக ஜனங்களில் கனமுள்ளவனாக நீர் என்னை பார்க்கிறவராக. லார்ட் யூ see me as among men the most honorable one. மனுஷர்கள் மத்தியிலே கனமுள்ள மனுஷனாக நீர் என்னை பார்க்கிறீர் என்று தாவீது என்ன பண்ணுகிறார், பார்க்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவன் நம்மளை குனிந்து கீழே குனிஞ்சவங்களை மேலே எடுத்து மேன்மை உள்ளவராக பார்க்கிறதாக இருக்கிறார். தலை நிமிரும்படியாக செய்கிறார். எந்த சூழ்நிலையில தலை நிமிரும்படியாக செய்கிறார்? சங்கீதம் 3 வசனத்தில் வாசிக்கும் போது தாவீது இப்படிதான் சொல்கிறார், தேவனே நீர் எனக்கு கேடயமும், வாசிங்க, நீர் என் கேடகமும், நீர் என் கேடகமும், என் மகிமையும், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர், என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறீர். நாம் வாசித்ததான நீதி முதல் வசன பாகத்தில் வாசிக்கும் போது, நீதிமொழிகளிலே 2:7 வாசிக்கும் போது, தமக்கு முன்பதாக உத்தமமாக உண்மையாய் நடக்கிறதான ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார், கேடயமாக இருக்கிறார். அந்த எக்ஸாம்பிள், தாவீதோட எக்ஸாம்பிளை பாருங்க. வசனம் சொல்லுகிறதான காரியம் பாருங்க. ஆனாலும் கர்த்தாவே நீரே என் கேடயமும் என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறது. எந்த சூழ்நிலையில் நடக்கிறது? தாவீதோடைய சூழ்நிலை விசேஷமான காரியம். மேலிருந்து வாசிக்கும் போது வாசிக்கிற வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். அநேகர் என்ன பண்றாங்க, எனக்கு விரோதமாக எழும்புகிறவராக இருக்கிறார். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாய் குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். தாவீதுடைய சொந்த மகனாகிய அப்சலோம் என்ன பண்ணுகிறார், தாவீதுக்கு விரோதமாக யுத்தத்தை பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்பா பையனுக்கு நடந்ததான சண்டைன்னு அப்படி முடியாம இப்ப என்ன ஆகி போச்சு, ராஜ்யமே 2 பாகமாக மானதாரு. அது இப்ப பிரச்சனை என்னது, ராஜ்யத்துடைய முக்காவாசி என்ன ஆயிடுச்சு, முக்காவாசி 70% 75% அப்சலோமுடைய சேர்ந்தவர்களாக இருக்காங்க. அப்சலோம் எல்லாரையும் தன் பக்கமாக சேர்த்துட்டு சொல்றான், நான் இனிமேல் என்ன ஆக போறேன், ராஜாவாக இருக்கிறேன். குடும்பத்துக்கு எல்லாரும் முன்னாடியும் தாவீதுடைய பேர் அவமானமாக ஆக்கப்படுகிறதாக இருக்கு. தாவீது தன்னுடைய நகரத்தில் இருக்காதபடி அவன் வீராப்பாக தன்னுடைய வாலிப நாட்களில் அவன் வீராப்பாக இந்த எருசலேம் நகரத்தை அவன் பிடித்ததான அவனுடைய ஆஸ்தி சொல்ல போனா அவனுடைய சொத்தை விட்டு என்ன பண்ணுகிறான், தலையை கீழே போட்டுட்டு கால்நடையாக வேதனையோடு வெக்கத்தோடு என்ன பண்ணுகிறான், போகிறதாக இருக்கிறான். அங்க ஒரு மனுஷன் ஷிமேயி வந்து சொல்லுகிறான், பேலியாளின் குமாரனே நீ அகன்று போன்னு ராஜா மேல கல்லை எறிகிறான். தூசி என்ன பண்ணுகிறான், எரிகிறவனாக இருக்கான்.
ராஜாக்கு அவ்வளோ பெரியதான அவமானமா இருக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அதுவும் என்னது, பையனால் என்ன பண்ணுகிறது, அவமானமாக இருக்கிறதாக இருக்கு. அது மாத்திரம் இல்லை, பையனுடைய பேர் என்ன, அப்சலோம். அப்சலோம்னா என்னது, தகப்பனுக்கு சமாதானம். அப்னா என்ன, அப்பா, சலோம்னா சமாதானம். அப்பாவுக்கு சமாதானம் கொடுக்கறதான பையன் இப்போ என்ன பண்ணுகிறான், அப்பாவை எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்துகிறதாக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை நம்மளுடைய சூழ்நிலை ஒருவேளை அப்படி இருக்கலாம். நம்மளுடைய பிள்ளைங்களை பார்த்து இந்த பிள்ளைனால, இந்த பிள்ளை நல்லா வேலை செஞ்சு நல்லா சம்பாதிச்ச உடனே எனக்கு என்ன பண்ணும், வாழ்க்கையில் செட்டில் ஆகும். இந்த பிள்ளை நல்லா மேலே ஒரு நல்ல படிப்பு வந்துட்டு நல்ல காலேஜில் எனக்கு முடியலனாலும் நான் காசை போட்டு நான் இங்கே கடன் வாங்கியா சீட்டு கட்டி ஏதோ நான் பண்ணி ஒரு நல்ல காலேஜில் இன்ஜினியரிங்கோ ஏதோ பிகாமோ பிஎஸ்சியோ ஏதோ நான் படிக்க வைக்கிறேன். கொஞ்சம் நல்லா படித்து ஸ்ட்ராங் ஆன உடனே இந்த பிள்ளை எனக்கு சமாதானத்தை கொடுக்கும், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அப்படி எதிர்பார்க்கும் போது அந்த பிள்ளை தான் அநேக நேரம் என்ன பண்ணும், குடும்பத்தில் வினைய உண்டாக்குறதா இருக்கும். அந்த பிள்ளை தான் பிளாக் ஷீப் ஆஃப் த ஃபேமிலின்னு ஆகிறதாகும். கஷ்டப்பட்டு அப்பா அம்மா கஷ்டப்பட்டு கடன் எடுத்து பிள்ளைய காலேஜுக்கு சேர்த்தா இந்த பிள்ளை என்ன பண்ணும், காலேஜெல்லாம் கட் அடிச்சுட்டு எல்லாரோட ஊர் சுற்றுறதுக்கும் போகிறத, பைக் வாங்கிட்டு ஊர் சுற்றுறதுக்கு போகிறதாக இருங்க, எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகிறதாக. சரி, கஷ்டப்பட்டு என் பிள்ளை வேலைக்கு நான் சேர்த்து விட்டா இந்த பிள்ளை தான் காசை பார்த்த உடனே அப்பா அம்மாக்கு என்ன இல்லை மரியாதை கொடுக்காம இருக்கிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், தாவீதோட சூழ்நிலையும் அப்படிதான். பேர் என்னது, அப்சலோம். அப்பாவுக்கு சமாதானம் கொடுக்கறதான பையன். ஆனா இவன் தான் என்ன பண்றான், அப்பாவுக்கு எல்லாரும் முன்னாடி வயசான காலத்துல எந்த நகரத்துக்கு ராஜாவாக ஒவ்வொரு நாள் ராஜாவாக ராஜ கம்பீரத்தோடு ரதத்துல போறதான தாவீது வெறுங்காலாக கிழிஞ்ச துணியோட தலையை அடிச்சுட்டு மொட்டையை எடுத்துக்கொண்டு தலையை அடிச்சுக்கிட்டு போறதாக. கண்ட ரோட்ல போறவங்க எல்லாம் தாவீதை பார்த்து அவமானப்படுத்துகிறவர்களாக இருக்கிறான். வசனத்துல கூட பார்க்கும்போது அப்படிதான் சொல்லுது, கர்த்தாவே என்னுடைய சத்ரு வெறும் அப்சலோம் மாத்திரம் இல்லை, அப்பா பையனுக்கு மாத்திரம் இருக்கிறதான சண்டையில் ஆண்டவரே எத்தனையோ பேர் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க. இந்த சூழ்நிலையை பார்த்து சொந்தக்காரங்க சுத்தி இருக்கிறவங்க எதிர் வீட்டுக்காரங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, என்ன பார்த்து கீழ்த்தரமாக பேசுறவர்களாக இருக்க. 2ஆம் வசனத்தை பாருங்க, சொல்றதான காரியம், தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து அநேகர் சொல்லுகிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிலவங்க சொல்றதான காரியம் காதுகுள்ள போகாது, காதுகுள்ள போய் நம்ம நெஞ்ச என்ன பண்ண குத்துறதாக இருக்கும். அப்படிதானே? அவங்க சொல்றது அவங்க என்னைக்கோ சொல்லியிருப்பாங்க, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக சொல்லியிருக்கிறதாக இருப்பாங்க. ஆனா அவங்க சொன்னதான காரியம் உள்ளே நெஞ்சுக்குள்ளேயே என்ன பண்ணும், போறதாக இருக்கும். தாவீது குறித்து என்ன சொல்லியிருக்காங்க, தேவன்ட்டு தாவீதுக்கு என்ன இல்லை, இப்போ ரட்சிப்பு இல்லை, தேவன்ட்டு தாவீதுக்கு சகாயம் இல்லை. தேவன் தான் இவனை உயர்த்தினார். ஒருவேளை சொல்லியிருந்தாலும், ஆண்டவரே இறங்கி வந்தாலும், தேவனே இறங்கி வந்தாலும், கடவுளே சாமியே வந்தாலும் இவனால இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாது. இவனுக்கு குடும்பத்தில் நடந்ததால் இந்த அவமானத்தில் இருந்து வெளியே வர முடியாது. அநேகர் தாவீதை பார்த்து என்ன பண்ணுகிறார், அப்படி சொல்லும் போது தான் தாவீது சொல்கிறார், ஆனாலும் ஈவன் தோ என்னை சுற்றி இருக்கிற அநேகர் இப்படி சொன்னாலும், ஆனாலும் ஆண்டவரே நீர் என் கேடகம், நீர் என் மகிமையும், நீர் என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாம் சொல்லுகிறதாக இருக்க முடியும், நமக்கு பிரச்சனைகள் மத்தியில், நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியில் நம்முடைய கேடகமாக இருக்கிறதான தேவன், நமக்கு ஞானத்தை கொடுக்கிறதான தேவன் நம்மளோடு இருக்கிறபடியால், since the Lord who is our shield, since the Lord who is the giver of wisdom is with us, since the Lord who honors us with us, நம்மளோடு அவர் இருக்கிறபடியால் அவர் நம்மளை தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக செய்வார். சொல்ல முடியுமா எல்லாரும் சேர்ந்து, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் மகிமையும், நீர் என் கேடகமும், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவன், தாவீது தேவனை நம்பினார். தேவன் தாவீதுக்கு கேடயமா இருக்கிறபடியா ஒருத்தரும் தாவீதோடு இருக்கவில்லை. அன்றைக்கு ஒருத்தரும் தாவீதோடு இருக்கவில்லை. ஆனால் கர்த்தரை, தன்னுடைய கேடயமா இருக்கிறதான தேவனை தாவீது அந்த நாட்களிலே நம்பினவரா இருந்தால், அதனால தான் வசனம் சொல்லுது, நான் படுத்து நித்திரை செய்து விழித்திடுவேன், கர்த்தர் என்னை தாங்குகிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும்,
எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் தாவீது போல அநேகர் சுத்தி இருந்து குசு 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 குசுன்னு இந்த கொசுங்க பண்ற மாதிரி எப்போ இவங்க கீழே விழுவோம், எப்போ இவங்களுக்கு அவமானம் ஆகும், எப்போ நாங்க சொல்றதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஆஹான்னு இருக்காங்களோ அந்த நேரத்துல கர்த்தர் மேல என்ன பண்ணுங்க, உடைய காரியத்தை போடுகிறதாக. கர்த்தர் உங்களுக்கு கேடயமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. Let the Lord be your shield from the enemy's attacks. சத்ருவின் அம்புகள் இருந்து, சத்ருவின் போர் ஆயுதங்கள் இருந்து, சத்ருவின் கிரியைகள் இருந்து, பிசாசின் வன்கண்கள் இருந்து, விரோதமாக செய்கிறதான துஷ்ட ஆவிகள் இருந்து கர்த்தர் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் அவர் கேடயமாக, உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர் கேடயமாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. நீங்க ராத்திரி முழிச்சிருந்து நீங்க வந்து என் பிள்ளை இப்படிலாம் இல்லை எப்படி அது அப்படி இதுன்னு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி தானே உங்களோட இருக்கிறதான உங்க பிள்ளை எவ்வளோ அவர் ஒரு நாள் உங்க கூட இருக்கிறாங்க. வீட்டில் சாப்பிட்ற நேரம் ஒரே நேரம் 4 பேர் உட்காந்து சாப்பிட்றது அதே பெரிய பாக்கியம். ஏன்னா நீங்கள் வேலைக்கு போயிட்டு வர்றது ஒரு டைம், வீட்டம்மா வேலைக்கு போயிட்டு வர்றது ஒரு டைம், பிள்ளைங்க போயிட்டு வர்றது ஒரு டைம், டியூஷனுக்கு போயிட்டு வர்றது ஒரு டைம். நம்முடைய பிள்ளைகளை நம்மளால் பாதுகாக்க முடியாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம இருந்து 24/7 ஏய் இது சரியில்லை அது சரியில்லை நம்மளால சொல்ல முடியாது. அநேக காரியம் நம்மளுக்கு தெரியாத காரியம் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரிகிறதாக இருக்கு. ஆனால் கர்த்தரிடத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அர்ப்பணிக்கிறதாக இருக்கும். அதான் வசனம் சொல்லுது, நான் படுத்து இளைப்பாறுவேன் ஏனென்றால் கர்த்தர் கேடயமாக இருப்பார். என்னுடைய குடும்பத்துக்கு கர்த்தர் கேடயமாக இருக்கிறவராக இருப்பார், அவரே தாங்குகிறவராக இருப்பார். ஆதலால் அடுத்த வசனத்தை வாசிப்போம். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். எனக்கு சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்களை பார்த்து நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் கர்த்தருக்கு வாசிக்கும் போது கீழே வாசிக்கும், கர்த்தாവ് எழுந்து அவங்க நம்மளுக்கு விரோதமாக பேசுகிறவங்க திருப்பியும் வாயை பேசாதபடி ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனுடைய பழுகளை எல்லாரையும் என்ன பண்ணிடுறாங்க, உடைச்சிடுறாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வசனத்துக்கு நேராக நாம் வருவோம். வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் நம்மளுடைய கேடயமா இருக்கிறார். கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மெயின் ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். He is a shield for those who trust him. அவருடைய நம்பி இருக்கிறதான ஜனங்களுக்கு அவரே கேடயமாக இருக்கிறவராக. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தோம், கர்த்தர் ஞானத்தை கொடுக்கிறார், கர்த்தர் பாதுகாக்கிறார்னு பார்க்கும்போது கர்த்தர் நம்மள்ட்ட வந்து எதிர்பார்க்கிறதான காரியம் என்ன, அதை கொஞ்ச நேரம் மாத்திரம் தியானித்து விட்டு நம் ஜெபித்து முடிக்கிறதாக. தேவன் நம்மள்ட்ட வந்து எதிர்பார்க்கிறதான காரியம் என்ன, வாசிங்க. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் திருப்பி வாசிங்க. அவர் நீதிமான்களுக்கென்று மெயின் ஞானத்தை வைத்திருக்கிறார். மெயின் ஞானம் யாருக்கு வைத்திருக்கிறார், நீதிமான்களுக்கு. சொல்லுங்க, யாருக்கு வச்சிருக்காங்க, நீதிமானுக்கு வைத்திருக்கிறார். வாசிங்க. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். கேடகமா இருக்கிறார். நீதிமான, ஒரு நிமிஷம், நீதிமானா இருக்கணும், உத்தமனா இருக்கணும். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அடுத்ததாக என்னவா இருக்கணும், தேவன் விரும்புகிறதான பரிசுத்தவானாக. 3 கம்பைன் பண்ணி நான் சொல்லுகிறதாக, நீதிமானா இருக்கணும், உத்தமனாக இருக்கணும், தேவன் விரும்புகிறதான பரிசுத்தவான்களாக இருக்கிறதாக. முதல் ஆராதனையில் நாம் பார்த்தோம், பெற்றவங்க அநேக நேரம் பெற்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ அவங்க பிள்ளைங்கள் என்ன ஆயிடுறாங்க, அப்படிதான் வர்றதாக இருக்கிறாங்க. பெற்றவங்க ஒருவேளை சர்ச்சுக்கு போகலாம், கடைசியில் ஆசீர்வாதத்துக்கு போகலாம், பிரசங்க நேரத்துக்கு போகலாம். பிரசங்க நேரத்தில் வந்து என்ன பண்ணலாம், நல்லா உட்காந்து நல்ல நம்ம ஒரு 2 தூக்கத்தை போடலான்னு வந்தால் பிள்ளை பார்க்கும். கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க, ஆராதனை 9:30க்கு ஆரம்பித்தா எங்கள் அப்பா என்ன பண்ணுறாங்க 10:30க்கும் 10:45க்கும் வர்றதாக. வந்தோடனே எங்கள் அப்பா 4ஆம் உலகத்துக்கு போகிறதா இருக்கா. இவ்வளோ தூரம் போய் நாங்கள் போய் தூங்குறதோட நான் என்ன பண்ணுறேன், வீட்டில் தூங்குறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் அங்கே போய் 10:30க்கு தூங்குறது, நான் இங்கே நான் கண்டினியூஸாக தூங்கி நான் 10:45க்கு நான் 11 மணிக்கு என்ன பண்ணுறேன், எழும்பி சண்டே நான் எழும்புறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாக, கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தவான்களாக நடக்கிறதாக இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய வரும் சந்ததி நம்மளை தான் என்ன பண்ணுகிறது, பார்க்கிறதாக இருக்கு. நாம எப்படி கர்த்தருக்கு பயபக்தியாக இருக்கோம், கர்த்தருடைய காரியத்தில் நாம் எப்படி உற்சாகமாக இருக்கிறோம், கர்த்தருடைய இதில் எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம், எவ்வளோ விசுவாசத்தில் பிரச்சனை போராட்டம் வந்தாலும் கர்த்தரை எவ்வளோ உறுதியாக பிடித்திருக்கிறோம் என்று நம்மளுடைய வரும் சந்ததி என்ன பண்ணுகிறாங்க, பார்க்கிறதாக இருக்கிறாங்க. இந்த டாபிக் நேராக வரும். தேவன் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்றால், மெய் ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்றால், தேவன் நம்மளுக்கு கேடயமா இருக்க வேண்டும் என்றால் நம்ம 3 காரியமா இருக்க வேண்டும். என்னது, ஒன்று என்னது சொல்லுங்க,
நீதிமானா இருக்க வேண்டும். ரெண்டாவது காரியம் என்னது? உத்தமனாய் நடக்க வேண்டும். மூன்றாவது பரிசுத்தமாக இருக்கிறதாக. உத்தமனாக நடக்கிறதான காரியம் என்னது? சொல்றதுல நேர்மையாக இருக்கிறதாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், எபிரேய பாஷையில நல்லா யஷார் அப்படின்னா என்னது? கரெக்ட் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறதாக இருக்கும். எதுக்காக? அநேகருக்கு என்னது இந்த கோணலும் என்னது இந்த சைடு பீஸ்ல சைடு வழியில போறதா அநேகர் இருக்கிறதாக. ஒரே காரியத்தை 3 பேர்கிட்ட வேறு மாதிரி என்ன பண்றது சொல்றதாக. ஒரே காரியத்தை பால்ரசன் நான் ஒரு மாதிரி சொல்லுவேன், மோசன் ஒரு மாதிரி சொல்லுவேன், சிங்கன் என்ன பண்ணேன், ஒரே காரியத்தை என்ன பண்றது 3 மாதிரி சொல்லிட்டு 3 பேருக்குள்ள என்ன பண்ணிடுறது, அது பிரச்சனையை உண்டாக்குறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளை, உலக தந்திரம் நமக்குள்ள என்ன பண்ண வேண்டாம், வேண்டாம். அப்படிதானே? நாம் ஆராதிக்கிறதான தேவன் பொய் உரையாததான தேவனாக இருக்கிறார். தன் வார்த்தையில உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. We serve a God who does not lie. We serve a God who is the embodiment of truth. உண்மை அவர் உள்ளவராக இருக்கிறார். மூன்றாவதாக he is a faithful God. அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நேர்மையாய் நடக்கிறதான காரியம் என்றால் என்னது? சொன்ன காரியத்தில் சரியாக செய்கிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அநேக விசுவாசிங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பொய் சொல்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, பயருவாங்க. என்னது பொய் சொன்னா என்ன பண்ணுவாங்க? பொய் சொன்னா என்ன பண்ணுவாங்க? பொய் சொன்னா என்ன சொல்லுவாங்க? இல்லை பொய் சொல்ல மாட்டேன், சின்ன பிள்ளைங்களும் சொல்லி வைப்பாங்க. பொய் சொன்னா என்ன பண்ணுமா? சாமி வந்து என்ன பண்ணுமா? கண்ணை என்ன பண்ணுமா? குத்துமா. ஆனா விசுவாசிங்க சொல்றதான பொய்யை கேட்டா, எப்பா அவர் ஏசுவானார், ஐயோ பாவம் என்ன பண்ணேன்னு அவருக்கு என்னவா இருக்கு, காரியமா இருக்கு. சில நேரம் வேற யாரும் நான் சில நேரம் ஃபோன் பண்ணிட்டு, எப்பா சர்ச்சில் இப்படி ப்ரோக்ராம் இருக்கு, எங்க இருக்க, சீக்கிரம் வா சொன்ன உடனே, அண்ணே நான் சர்ச்சில் தான் இருக்கிறேனே, சர்ச்சில் தான் என்ன பண்றேன், நான் இருக்கிறேன். இல்லைண்ணா எனக்கு ஏதோ ஒரு வேலை வந்துச்சு, நான் இங்கேருந்து எட்டி பார்த்தா ரோட்ல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஓடிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு வேலை வந்துச்சு, அப்பா என்ன பண்ணாங்கன்னு சரக்கு எடுத்து வைன்னு இன்னும் உட்கார வச்சுட்டாங்க, வேற யாரும் இல்லை, நான் தான் என்ன பண்ணுமா இருக்கு. சரக்கு எடுக்கிறது என்னைக்கு சரக்கு ரோட்ல ஓடி எடுத்தாங்களோ தெரியல. ஸோ அதான் சொல்றேன், தேவனுக்கு முன்பதாக உத்தமமாக நடக்கிறவர்களாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் வசனம் சொல்லுது, 84 சங்கீதம் 11 வசனத்துல வசனம் சொல்லுது, உத்தமமாய் நடக்கிறதான ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்ணுவதில்லை, நன்மையை விளங்காமல் இருப்பதில்லை. கடைசியாக ஒரு உதாரணத்தை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு நாம் ஜெபிச்சு முடிக்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய விசுவாச தகப்பனாக இருக்கிறதான ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லுகிறார். ஆதியாகமம் 15 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும் போது தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். வாசிங்க 15. ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலமுமாய் இருக்கிறேன். நான் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். சூழ்நிலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாமுக்கு சந்ததி இல்லை. ஆபிரகாமுக்கு கேள்வி, ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கீங்க, உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி மூலியமாக, உன் வித்தின் மூலியமாக ராஜ்யங்கள், the nations will be blessed through your seed, ராஜ்யங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார். எல்லா வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கீங்க. எனக்குன்னு ஒரு பையன் இல்லை, என் பேரை சொல்றதுக்கு ஒரு பையன் இல்லை, என்னுடைய வேலைக்காரனை ஆகிய எலியேசருக்கா என்னுடைய சொத்து, என்னுடைய ஆஸ்தி எல்லாம் போன்னு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுங்க, நீ பயப்படாத, நானே உன்னுடைய கேடகமும் உன்னுடைய மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். கேள்வி இருக்கிறதான நேரத்தில் தேவன் சொல்லுகிறார், என்னது, வெளியே வந்து பாரு, நான் வந்து என்ன பண்ணுகிறேன், உன் சரீரத்திலிருந்து பிறக்கிறதான உன் சரீரத்திலிருந்து பிறக்கிறதான ஈசாக்கின் மூலியமாகத்தான் உன் சந்ததி அழைக்கப்படும் என்று வானத்தின் நட்சத்திரத்தை, கடற்கரையின் மணலை எல்லாவற்றும் என்ன பண்ணுகிறார், ஆபிரகாமுக்கு காண்பிக்கிறவரார்கள். என்னத்தை சொல்லி காண்பிக்கிறார்? வசனம் சொல்லுறது, வாக்குத்தத்தத்தை பண்ணும்போது வசனத்தை என்னத்தை சொல்லி வாட் டஸ் காட் சே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக. ஆனால் இந்த உடன்படிக்கையை ராட்டிஃபை பண்றது, கன்ஃபார்ம் பண்ற போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 17 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. 2 வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உத்தமனாயிரு அப்படி வாசிங்க. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உடன்படிக்கை 15 அதிகாரத்தில் ஆயாச்சு, வாக்கு தத்துவம் 12 அதிகாரத்தில் ஆயாச்சு. ஆனால் தேவன் சொல்றதான காரியம் என்னது? உனக்கு வாக்கு தத்துவம் இருக்கு, உடன்படிக்கை பண்ணியாச்சு, டு ராட்டிஃபை இட், அதன் பிரகாரமாக உனக்கு ஆசீர்வாதம் வேணும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வசனம் சொல்லுது, நீ எனக்கு முன்பதாக உத்தமனாக நடக்கிறதாக. பி ஃபெய்த்ஃபுல் டு த கவர்னன்ட் ஐ மேட். என்னுடைய உடன்படிக்கையில் நீ நட. என்னுடைய உடன்படிக்கையில் என்னவாயிரு? உத்தமனாக இருக்கிறவனாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், தேவன் இன்றைக்கு நம்மளோட பேசினார். என்ன இன்றைக்கு நம்மளோட பேசினார்? நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் 8ஆம் வசனம் திருப்பி வாசிங்க, மைக்கில் வாசிங்க. அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார். தேவன் நீதிமான்களுக்கு மெய்ஞானத்தை வைத்தவராக இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவர் கேடகமாக இருக்கிறார். அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து, ஆமா, தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். தன்னுடைய பரிசுத்தவான்களின் பாதைகளை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். தேவன் ஞானத்தை கொடுக்கிறார், மெய்ஞானத்தை கொடுக்கிறார். அவர் தன்னை நம்பியிருக்கிறதான ஜனங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். He is a shield. கேடகமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும் என்றால், இந்த காரியம் நீங்க நிறைவேறும் என்றால், கர்த்தருக்கு முன்பதாக நீங்க நடவுங்க. வாக் வித் த ஃபியர், knowing that God is watching all your steps. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாகட்டும், வேலை செய்கிறதான வாழ்க்கையாகட்டும், ஒருவேளை உங்கள் புருஷன் உங்களை கவனிக்காமல் இருந்தாலும், ஒருவேளை உங்கள் மனைவி நீங்கள் செய்கிறதான காரியத்தை கவனிக்காமல் இருந்தாலும், ஒருவேளை உங்கள் பெற்றோர்கள் நீங்கள் பண்ணுறதான காரியத்தை கவனிக்காமல் இருந்தாலும், கர்த்தர் உங்களுடைய நடத்தை என்ன பண்ணுகிறார்? கவனிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தில் ஆபிரகாமை பார்த்தோன்னு சொல்லுங்க, எனக்கு முன்பதாக நட, எனக்கு முன்பதாக என்ன பண்ணு? உத்தமமாய் நட, அப்பொழுது நான் பண்ணினதான வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்றுகிறவனாக இருப்பேன். 2ஆம் வசனம் 17:2 வாசிங்க. 17:2 ஆதியாகமம் 17:2. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் என்று தேவன் சொன்னார். எபிரேய பாஷையில் வாசிக்கணும், இங்கிலீஷ்ல பார்க்கும்போது ஐ வில் கன்ஃபர்ம் மை கவர்னன்ட். உடன்படிக்கை நான் பண்ணிட்டேன், ஆனால் இது சீல் போட்டு எஸ் ஐ வில் ஃபுல்ஃபில் இட் பண்ணுறதுக்கு நம்ம தேவன்ட்டு பண்ண வேண்டியதான காரியம் என்னது? அவருக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்கிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உலகம் நம்மளை பார்க்கும்போது வெளியாளுக்களுக்கு நீங்கள் வீட்டில் எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறீங்கன்னு தெரியாது. உண்மையா இல்லையா? ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பரிசேயர்களை போல, வேதபாரர்களை போல நின்றுட்டு எல்லாரும் முன்னாடி எல்லாரும் என்ன, நான் நல்ல பெரிய ஜப வீரன், எல்லாரும் என்ன பாருங்க, நான் நல்ல ஜப வீரன், நான் நல்லா உபவாசம் போடுறவன் பார்க்குறேன். வசனம் சொல்லியிருக்கு அந்தரங்கத்தில் பண்ணும், ஏன்னா அந்தரங்கத்தில் உள்ளதான தேவன் நம்மளை பார்ப்பார். ஸோ அதனால உலகத்துக்கு நீங்கள் எவ்வளோ மணி நேரம் ஜெபிக்கிறீங்கன்னு தெரியாது. சபையில் கூட நீங்கள் எவ்வளோ மணி நேரம் ஜெபிக்கிறீங்கன்னு வெளியே இருக்கவங்களுக்கு தெரியாது. எவ்வளோ நாள் உபவாசம் போடுறீங்கன்னு தெரியாது. உங்களை மிகப்படுத்தி பேசினா இல்லைன்னா சாட்சியில் சொன்னால் தான் தெரியும். அது ஒரு சைடு இருக்கு. ஆனால் ஜனங்க பார்க்கிறதான காரியம் என்ன? உலகத்தான் பார்க்கிறதான காரியம் என்ன? உங்களுடைய நடத்தை எப்படி இருக்கிறது? உங்களுடைய நடத்தை, உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒரு நல்ல மனைவியாக நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒரு நல்ல புருஷனாக நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒரு நல்ல பெற்றோராக உங்களுடைய பிள்ளைங்களை எப்படி வளர்த்துறீங்க? ஒரு நல்ல பிள்ளைகளாக பெற்றோருக்கும் முதியோருக்கும் எப்படி கனத்தை கொடுக்குறீங்க? ஒரு நல்ல விசுவாசியாக சபைக்கு எவ்வளோ பக்தியாக உண்மையாக இருக்கிறீங்க? ஒரு நல்ல எம்ப்ளாயாக வேலையில் எவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருக்கிறீங்க? உங்கள் கணக்கு வழக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்குது? ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக எப்படி நீங்கள் வேலையை செய்கிறதாக இப்படின்னு சொல்லிக்கொண்டே போகலாம். உலகம் அதை தான் என்ன பண்ணுகிறது? பார்க்கிறதாக. உலகம் பார்க்கிறது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுது, தேவன் சொல்லுகிறார், நான் உன் கேடயமாக இருக்கேன், ஆனால் கவர்னன்ட்டை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால், என்னுடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால், எனக்கு முன்பதாக எப்படி நடக்க வேண்டும்? உத்தமமாய் நடக்கிறதாக வசனம் சொல்லுது. இந்த வசனத்தை சொல்லிடுவோமா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறதான மனுஷன் பாக்கியவான், ஏனென்றால் அவரே சூரியனும் கேடகமுமாக இருக்கிறார். அவரே கிருபையும் கனத்தையும் என்ன பண்ணுகிறார்? அருளுகிறவராக இருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காமல்
இருப்பது. எல்லாரும் கண்களை மூடி தேவனிடத்தை நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போமா? நம்மளுடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் தாமே கர்த்தர் இடத்திலிருந்து வருகிறதான அந்த ஞானம், the wisdom that comes from above, not the worldly wisdom, உலகத்தின் ஞானம் அல்ல, பரலோகத்திலிருந்து வருகிறதான அந்த உன்னத ஞானத்தினாலே நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தையும் தாமே தேவன் நிரப்பும்படியாக, தன்னுடைய மெயின் ஞானத்தினால், டு த ட்ரூ விஸ்டம் நாளை தேவன் நம்மளை நிரப்பும்படியாக, கர்த்தர் தாமே நம்மளுக்கு கேடகமாயிருந்து எந்த தீங்கிலும் நாம் விழாதபடி, நம்மளுடைய முட்டாள்தனத்தினால எந்த தீங்கிலும் விழாதபடி, சத்ருவுடைய வஞ்சனையில நாம் விழாதபடி, சத்ருவுடைய அம்புகள், சத்ருவுடைய இயந்திரங்களுக்கு நாம் பலியாகாதபடி தேவன் நம்மளை பாதுகாக்கும்படியாக, தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்கும்படியாக கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்யும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மையே நம்பி இருக்கிறதான மனுஷன் அவன் எவ்வளவு பாக்கியவான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மையே நம்பி இருக்கிறதான குடும்பம் அது எவ்வளோ அதிர்ஷ்டமான குடும்பம். உம்மையே நம்பி இருக்கிறதான சபை அது எவ்வளவு பாக்கியமான சபை. ஆண்டவரே கர்த்தாவே, தேவனே, இந்த கோணலும் இந்த மாறுபாடும் உள்ளதான இந்த சந்ததியிலே, பொய்யும் பித்தலாட்டமும் நிறைந்ததான இந்த சந்ததியிலே கர்த்தாவே தேவனே, நீர் விரும்புகிறதான ஞானத்தோடு நாங்கள் வளரும்படியாக, நாங்கள் வாழும்படியாக, நீர் விரும்புகிறதான ஞானத்தோடு நாங்கள் நடத்தும்படியாக, ஒரு நல்ல குடும்பத்தில் அங்கத்தனானாக, ஒரு நல்ல வேலை செய்கிற இடத்துல ஒரு வேலை செய்கிறவனாக, ஒரு சபையில் ஒரு நல்ல விசுவாசியாக, சமுதாயத்தில் ஜனங்கள் மத்தியில் ஒரு நல்ல மனுஷனாக, மனுஷியாக கர்த்தாவை இருக்கும்படியாக, கர்த்தாவே உம்முடைய உன்னதமான மெயின் ஞானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ளதான தேவனே, எங்களை பாதுகாக்கிறதான தேவனே, தேவனே, நீர் எங்களுக்கு கேடகமாக இருந்து நீர் எங்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், எங்களை பாதுகாக்கிறதான தேவனே, ஆண்டவரே, உம்முடைய பலத்தை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பலமோ, எங்களுடைய ஞானமோ, எங்களுடைய அறிவோ அல்ல. ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ளதான தேவனே, சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கும்போது எங்களை தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக செய்கிறதான தேவனே, எங்களை உயர்த்தி எங்களை உம்முடைய ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறதான தேவனே, உம்மையே நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். லார்ட், our eyes look only unto you. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கேடயமாக இருந்து எங்களை பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பரிசுத்தமான தேவனே, உண்மை உள்ளதான தேவனே, கர்த்தாவே, பொய் உரையாதான தேவனே, கர்த்தாவே, நீர் விரும்புகிறதான பரிசுத்தம், நீர் விரும்புகிறதான உத்தமம் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய குடும்பத்தில், நாங்கள் வேலை செய்கிறதான இடத்துல, நாங்கள் படிக்கிறதான இடத்துல, நாங்கள் தொழில் செய்கிறதான இடத்துல கர்த்தாவே, நீர் விரும்புகிறதான காரியம் எங்களை இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, இது எங்களால் முடியாது. ஆண்டவரே, எங்களுடைய மாம்சத்தோடு எங்களால் போராட முடியாது. எங்களுடைய சோர்வோடு, எங்களுடைய பலவீனத்தோடு எங்களால் போராட முடியாது. ஆண்டவரே, ஆவியானவரே, உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் சபையின் அறிவிப்பை நாம் கேட்கிறதாக